ஹாய் கைஸ், வெல்கம் பேக். தமிழ் மக்கா வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ. நம்ம வழக்கம் போல ரியாக்ஷன் பண்ண போறோம், நறுக்க போறோம். கமான். தொழிற்சாலையின் உள்ளே தூய்மையின் அறிகுறி துளியும் இல்லை. மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், சிப்ஸ்கள் தயாரித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு ஊழியர் வெளிப்படையாக பீடி படித்துக் கொண்டிருப்பது காணப்படுகிறது. இத்தகைய முறையில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் கடுமையான தொற்றுகளுக்கும் நோய்களுக்கும் வழிவகுக்கும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். என்ன ப்ரோ இது? சிப்ஸுக்குல நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க, வாயில வேற பீடியோட. கண்டிப்பா வடக்கன்ஸா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வச்சு அப்படியே ஸ்விம்மிங் பண்றானே கைஸ். இவனை இங்கதான் சின்ன வயசுல நீச்சல் பழக வேணும் போல இந்த சிப்ஸ் ஃபேக்டரியில. நம்ம இதை சாப்பிட்றோம்னு நினைச்சாலே ஒரு மாதிரியாவே வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. அவ்வளோக்குள்ள ரொம்ப சுத்தபத்தமா தயாரிக்கிறாங்க. சரி, யாரெல்லாம் சாப்பிடுவீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமேல் சாப்பிடாதீங்க, பார்த்துக்கிறீங்க எவ்வளோ சுத்தபத்தமாக தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்மளால முடிஞ்ச கருத்துக்களை சொல்லியாச்சு. ரொம்ப அப்படியே பூந்து விளாடுறாங்க. அப்படியே ஸ்விம்மிங் போட்டு உள்நீச்சல் போட்டு வெளிநீச்சல் வராங்க. வாயில பீடியோட ஒருத்தன் போஸ்ட் கொடுக்குறான் பாருங்க, அதான் அல்டிமேட்டு. என்ன காசு இது? நடு ரோட்ல போட்டு ஏதோ நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. ஒருத்தர் செத்துறான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே கைஸ். டெத்தா என்னன்னு தெரியலையே. இவ்வளோ கொடூரமா இருக்கு. நாக்பூர் கைஸ், வடக்கன்ஸ் நாக்பூர் கொட்டூரம் சாடிக்கிறானுங்கப்பா. அதெல்லாம் போலீஸு இருக்க மாதிரி தெரியலையே. இது நடு ரோட்ல ஏதோ கொட்டூரம் பண்றானுங்க. என்ன கைஸ் இப்படிலாம் நடக்குது? பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்கு. நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அக்கா ரொம்ப நல்லா இருக்கேக்கா, செம்மையா இருக்கு. உங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது இப்போ போட்டோ இருந்து சொல்லுவானா, என்ன பிரச்சாரம் பண்ண வந்துட்டா ஐயா, பிரச்சாரம் பண்ண வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இது தேவையா கைஸ்? வேண்டாம் கைஸ், மாத்திருவோம். பயப்படுவாங்க, இதெல்லாம் போட்டோன்னு அப்படியே பதறுவாங்க. அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. இருந்தாலும் நம்ம அண்ணனோட கட்சி இல்ல. இப்ப தானே நம்ம சொன்னோம் அக்கா டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, உடனே ஒருத்தன் புகார் போட்டிருக்கான் பாருங்களேன். அதாவது இந்த சோசியல் மீடியாவில் வந்து நம்ம அண்ணனோட தொண்டர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார்களாம். எரியுது சொடலைக்கு உள்ள எரிஞ்சு வெளியே வருது. எரியட்டும், நல்லா எரியட்டும். உங்களுக்கு எரியறது தானே எங்களுக்கு குஜாலே. பால் ஊட்டும் அரிதான காட்சி. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவின் மோட்டன் பே கடற்கரை பகுதியில் ஹம்பேக் வேல் என கூறக்கூடிய கூனல் முதுகு திமிங்கிலம் தன் குட்டிக்கு பாலூட்டும் காட்சியை ஆராய்ச்சியாளர்கள் கேமராவில் பதிவு செய்துள்ளனர். திமிங்கிலங்கள் பாலூட்டு இனத்தை சேர்ந்த பாலூட்டுது. ஆடு மாடு பாலூட்டி பார்த்துருப்போம், எல்லாம் பாலூட்டி பார்த்துருப்போம், மனுஷன் பாலூட்டி பார்த்துருப்போம். ஆனா திமிங்கிலம் பாலூட்டி பார்த்திருக்கீங்களா? இதோ பாருங்கள், இந்த கண்கொள்ளாத காட்சி உங்களுக்காகத்தான். அருமையாக இருக்கிறது. ரோடு சரியில்லை, வீட்டில் கரண்ட் இல்லை, தண்ணி வரல, 1008 குறை கண்டுபிடிக்கிறோம்ல. ஆனால் இதோட பதில் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் இந்த ஒரு விரல். மறக்காம வோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு யாருமே எந்த கேள்வியும் கேட்காதீங்க, என்னை யாருமே பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் யுவர் பவர், மேக் ஷூர் யூ வோட் டுமாரோ, பி ரெஸ்பான்சிபிள். தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் டோன்ட் ஃபர்கெட். கண்டிப்பா போடுறாங்க. உங்க அப்பாவுக்கு மட்டும் போட சொல்லுங்க. வரும்போது தண்டவாளத்தில் விழுந்த நாயை காப்பாற்ற முடிந்தவர். ரயில் ஓட்டுநரும் சுதாரித்துக் கொண்டதால் தக்க நேரத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. என்ன காய்ஸ், இன்னைக்கு ஒரே உயிர் சேதம் காப்பாத்துற வீடியோமா வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் தெரியலையே, யார் மூஞ்சில முடிச்சுட்டு வந்தோம் தெரியல. ஃபுல்லா ஒரே காப்பாத்துறதும் உயிரை பணைய வைக்கிறதும் சாகச வீடியோக்களா வருது. என்ஜாய் பண்ணுங்க பார்த்து. எங்களுக்கும் சோகமா தான் இருக்கு அக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியல. அக்கா ஒரு ஓட்டு போட அக்காவால வர முடியல. அதனால அக்கா ரொம்ப ஃபீல் பண்றாங்க கைஸ். நீங்க பிரேயர் மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதுவுமே எங்களால பண்ண முடியாது. சாரிக்கா, மன்னிச்சுக்கிறீங்க. நீங்க கனி மேம் ஆகட்டும், தமிழச்சி மேம் ஆகட்டும், உதயன் ஆகட்டும்,
நாங்க யாருமே வந்து அப்படி ஒரு படையோட போறது கிடையாது. அக்கா இது சிம்பிள் அக்கா. அக்கா யாராவது உங்களை பார்க்க வரவாங்களா? இல்லைன்னா உங்களுக்கு யாராவது எப்படி சொல்றது, உங்களுக்கு எதுக்கு பாடி கார்டு? எனக்கு புரியல. இவங்களுக்கு எதுக்கு பாடி கார்டு கைஸ்? நம்மளுக்கு புரியலையே. யார் இவங்களை யார் பார்க்க போறா? இவங்களுக்கு என்ன க்ரௌட் வரப்போகுது? இவங்களை யாரை சமாளிக்கிறதுக்கு இவங்களுக்கு பாடி கார்டு தேவை? வெக்கமே இல்லாம இப்படி சொல்றாங்க சோசியல் மீடியாவில் இந்த அக்காவுக்கு. நம்ம ஆல்ரெடி இவங்க அப்பனையெல்லாம் அடிச்சு சப்பிட்டோம். இப்போ அக்காவெல்லாம் என்னத்த சொல்லனே தெரில. பாடி கார்டு அவங்களுக்கெல்லாம் வராதான். உங்களுக்கு எதுக்கு பாடி கார்டு? பாடியே இல்லாதவர்களுக்கு. ஆள் வந்து என்னத்த சொல்ல, நல்லவனா கெட்டவனானே தெரில. அப்படிப்பட்ட ஆளா இருக்கான். ஒரு டைம் சொல்லுவான் எனக்கு தளபதி விஜய் பற்றி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவான், நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாரு. திடீர்னு ஒரு இதில் பார்த்தா அவன் எதுக்கு நடிக்க வேண்டியதானே, இதுக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு கருத்து சொல்லுவார். அண்ணனோட கேரக்டர் புரிஞ்சுக்கிறவே முடியாது. அதனால நல்லவரா கெட்டவரானே எனக்கு தெரில. எப்போ தன்னை ஒரு அப்பாவை மாதிரியே மூஞ்சி வச்சிருப்பாரு. ஆனால் வந்து ஒரு காமெடி பீஸாகவும் காட்டிக்கிறாரு. தன்னை என்னத்தை எப்படி நிரூபிக்க நினைக்கிறாருன்னு புரியவே மாட்டேங்குது. நம்ம அண்ணன் சஞ்சு தத்து நம்ம தலைவர் கொடியை போட்டு அலையிறாரு அப்படின்னு நினைச்சு தப்பா நினைச்சுறாங்க. அது வந்து ஏதோ வடக்கன் கொடி, டிவிக்கே கொடின்னு நினைச்சு தப்பா நினைச்சுறாங்க கைஸ். டிவிக்கே துண்டு சொல்லிட்டு டேய் என்னடா பண்றீங்க? ஒரிஜினல் தானா இல்ல டூப்ளிகேட்டா இல்ல பொம்மையா? வாய்க்கிலே கடை கை விட்டு சாப்பாட்டு எடுத்துருவாங்களே. ஒரிஜினலா கைஸ்? என்ன கைஸ் இது இப்படிலாம் பண்றாங்க? இதெல்லாம் குரலி வித்தையோட கொடூரமான வித்தையால இருக்கு. ஏஐயின் உச்ச கட்டம் கைஸ் இதெல்லாம். என்ன கைஸ் இது என்னென்னமோ மேல போட்டு விளையாடுறாங்க மக்கள்கிட்ட. ஏஐயோட உச்சகட்டம். யாரும் ஒரிஜினல் நம்பினாங்க, டூப்ளிகேட் தான். கண்டிப்பா இது டூப்ளிகேட் வீடியோ தான். அக்காவோட வாயை பார்த்தாலே தெரியல உங்களுக்கு. வெரி குட். ஹியூமனிட்டி இஸ் ஓவர்லோடட். பார்த்தோன்னே எதையுமே அவர் பார்க்கல, உடனே தண்ணியில் சாடிட்டாரு. கண்டிப்பா எல்லாரும் பண்ண மாட்டாங்க இதெல்லாம். ரொம்ப 110 பேர் தான் இப்படிலாம் செய்வாங்க. அதுல அண்ணன் ஒரு ஆள் சூப்பரா பண்ணாரு. உடனே சாடிட்டாரு தண்ணியில. ஹெட்ஸ் அப். காய்ஸ் இது என்ன ஒரிஜினலா? என்ன காய்ஸ், ஒரு யானை அப்படியே ஒருத்தனை அடிச்சு சப்பி அலைக்க தூக்கி காமாடெல்லாம் அடிச்சு பொத்துட்டு எடுத்து வெளியேறியுது. என்ன காய்ஸ் இது உண்மையா? பாப்போம். காய்ஸ் இந்த ஏஐ உருவாக்கிடுறாங்க. ஆனா எது உண்மை எது ஏஐன்னு முடியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது காய்ஸ். என்ன காய்ஸ் இது உண்மையா? எப்படி காய்ஸ் இதெல்லாம் பாருங்களேன். எனக்கு என்னமோ இது ஏஐ மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது கைஸ்? கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன கைஸ் இப்படி ஒரு டேட்டுவா? நம்மளை 18+ கண்ணன் போட வச்சுறானுங்களோ? இல்லைண்ணா இப்படி ஒரு டேட்டோவா இல்லை பள்ளிக்குட்டியா தெரியல கைஸ். பள்ளிக்குட்டி மாதிரி தான் இருக்கு. கைஸ் இந்த ஏஐ நாயோட சாவடிக்கணும் கைஸ். எது ஒரிஜினல் எது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன கைஸ் இது இப்பெல்லாம் பண்றாங்க? அட சனியம் பிடிச்சதுங்களா? நான் நம்ப மாட்டேன்டா. இதை நான் நம்பவே மாட்டேன்டா. நீ ஏஐ தான் கண்டிப்பா. ஏஐ தானே? முடியலடா. தொப்பி 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 காமெடி பீஸ். ஓகே गाइस, நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல வீடியோ முடிச்சுக்கிறோம். நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை ஓகே தமிழ் மக்கா, பை பை, see you, take care.